இப்போ பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ல பொசிஷன் வந்த பிறகு அதோட அவன் நிக்கல. ஸோ அவன் அவனோட இத பாருங்களேன், அவனோட டேலண்ட்ட பாருங்களேன். அதோட நிக்காம, அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அங்கேயே இருந்துட்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான், KFCக்கு மாறியிருக்கான். KFCல அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜரு. அதுக்கப்புறம் சப்வேல ரெஸ்டாரண்ட் மேனேஜரு. ஸோ இப்படியே அவனோட லைஃப், அவனோட பொசிஷன் வந்து போய்க்கிட்டே இருக்கு. பட் ஆனால் அவன் எத்தனாவது படிச்சிருக்கான்னா, ஒன்லி 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கான். ஸோ ஒன்லி ஒன் திங் தான், ஒரு கம்யூனிகேஷன். அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். இத்தனைக்கும் தமிழ் மீடியம் படித்த பையன், 8வது வரைக்கும் தான் படித்த பையன். ஆனால் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அந்த ஒரு காரணத்தால அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த இங்கிலீஷை வச்சு அவன் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்கான். பீஸா கார்னர்ல, அப்புறம் KFCல, அப்புறம் சப்வேல. அதில் இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, அவன் வச்சிருக்க ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்ல அவன் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கான்னா, பர்கர் வச்சிருக்கான், KFC அந்த சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல அது, அப்புறம் சப் வச்சிருக்கான். சப்வேல இருக்கிற அந்த பன், அந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வச்சிருக்கான். இது எல்லாமே வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த வேலையை மட்டும் அந்த என்ன சொல்றது, அந்த கம்யூனிகேஷனால அந்த மேனேஜ் பண்றது மட்டும் இல்லாம, அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜ் பண்றது மட்டும் இல்லாம, அந்த ஆபரேஷன்ஸையும் அவன் கத்திருந்திருக்கான். அவனுக்கு பீட்சா எப்படி பண்ணணும்னு தெரியும், சப்வே எப்படி பண்ணணும் தெரியும், ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணணும் தெரியும், பர்கர் எப்படி பண்ணணும்னு தெரியும். அந்த எல்லா ஐட்டமையும் அவனை ஒரே ரெஸ்டாரண்ட்ல வச்சிருக்கான். வச்சிருந்து நான் அவன் கடைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் போறேன், ஃபாரினர்ஸ் வராங்க. ஆக்சுவலா அவன் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ்க்கு வர ஃபாரினர்ஸ்க்குலாம் அவனுக்கு ரெகுலர் கிளையண்ட். ஸோ அந்த அளவுக்கு அவனோட என்ன சொல்றது, அவனோட கம்யூனிகேஷனை ஒரு பேஸா வச்சு இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான். இப்போ அவன் ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். ஒரு ஃபுட் செயினு, அந்த ஹோட்டல் செயினே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் அவனை எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு மாத்திருக்கு. அவனோட அது வெறும் கம்யூனிகேஷன் மட்டும் சொல்ல முடியாது, அவனோட உழைப்பு, அவனோட இன்ட்ரெஸ்ட், என்ன சொல்றது, அவன் எந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்கான் பாருங்க. நான் அவரை சொல்லணும், அவரை மட்டம் தட்டி சொல்லணும், இல்லை அவரோட கஷ்டத்தை சொல்லணும்ன்றதுக்காக சொல்ல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000த்துல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வேளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனா அதே 15 வருஷம் கழிச்சு அவனை பாக்குறேன், அவன் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். பெரிய மீன்ஸ் கோடீஸ்வரனா இருக்கான். ஸோ அதை